நாங்கள் கட்டாத ஆஸ்பத்திரியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இப்போ நம்ம 100 நாளையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டீங்க. அது அல்ல. ஆனால் கொள்கைக்கு எதிராக கொள்ளக்கூடிய முன்கூட்டிய கருத்துக்களுக்கு பதிலாக கருத்தை முன்வைக்காமல் தனிமனித தாக்குதலையும் அவதூறையும் ஆயுதமாக பயன்படுத்துவதும் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. மக்கள் அனைத்தையும் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யார் பக்கம் பிரச்சனை இருந்தாலும் பேசுகிறார்கள், யார் தனிப்பட்ட தாக்குதல் நடத்துகிறார்கள் என்பதை மக்கள் தெளிவாக செய்கிறார்கள். ஐயா திருவள்ளுவர் கூறியது போல சுடரும் பொன் போல் ஒளிவிடும் பொன் போது தனது ஒளியை இழப்பதில்லை, மேலும் தூளை பெறுகிறது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் முன்பகுதியில் வந்து அவருடைய கடலூர் மாவட்டத்தினுடைய பெருமைகள், அவரை சார்ந்த பெருமைகள் அதெல்லாம் சொன்னார். அதில் ஒன்றும் எனக்கு மாற்று கருத்து இல்லை. அவருடைய அரசியல் எப்படி வந்தார், எப்படி அவருடைய பரிணாம வளர்ச்சி எல்லாம் சொன்னார். அதிலெல்லாம் நான் கேட்டு தான் நமக்கு வந்துருக்குறோம். 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் வந்து மாறி மாறி ஆண்டாங்க. ஆஸ்பத்திரியில் டாக்டர் இல்லை, போகிறதுக்கு பாதை இல்லை அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்கிறார். நான் சொல்கிறத கேளுங்க. இப்போ நாங்கள் போடாத ரோட்லேயே போயின்னு இருக்கிறார். நாங்கள் கட்டாத ஆஸ்பத்திரியாக அந்த பகுதியில் இருக்கிற மக்கள் எல்லாம் வந்து வைத்தியம் பண்ணிருக்கிறாங்க. நாங்கள் எல்லாம் இப்போ நம்ம 100 நாளையில் நீங்கள் ஆட்சிக்கு வந்து எல்லாத்தையுமே கட்டி முடிச்சிட்டீங்க. அது அல்ல. நீங்கள் ஒரு குற்றச்சாட்டு அமைச்சர் லெவலில் நீங்கள் சட்டமன்ற உறுப்பினர் கூட அங்கங்கே பேசலாம். ஒரு அமைச்சரான பாடு ஒரு பேசுகிற பொழுது சட்டமன்றத்தில் குறிப்பிட்ட இந்த இடத்துல இல்லை, நீங்கள் ஆட்சி நடத்தும் போது இந்த இடத்துல ஒரு குறிப்பிட்டு சொன்னால் அதுக்கு பதில் சொல்லலாம். 19ஆக மருத்துவமனை கட்டுறீங்க, ஒழுவுது, ஆஸ்பத்திரியில் டாக்டர்ன்றது ஒரு அமைச்சர்களுக்கு அழகு இல்லை. முதல்ல அது வந்து நேரடியாக சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தது நான் சொல்கிறது, இப்போ நீங்கள் வந்தீங்க 100 நாளில், நாங்கள் 100 நாளில் இந்த ஆஸ்பத்திரியை நாங்கள் புதுசாக கட்டிட்டோம், மொத்த டாக்டரையும் போட்டுட்டோம், கம்பவுண்டரை போட்டுட்டோம், எல்லாத்தையும் செஞ்சுட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லி உங்கள் பெருமையை சொன்னால் கூட கேட்கலாம். இப்போ தான் வந்திருக்கிறீங்க. நாங்கள் ஏன் குற்றச்சாட்டை சொல்லாமல், ஏன் நாங்கள் 5 ஆண்டு காலம் இப்போ இந்த ஆட்சியில் செய்ததை மட்டும்தான் நாங்கள் பேசிட்டு இருக்கிறோம், ஏதாவது குறிப்பிட்டு சொல்கிறோமா? அங்கே இங்கே பத்திரிக்கை வரதை சுட்டி காட்டுற மொழியை நீங்களும் 1 ஆண்டு காலம் ஆட்சி நடத்துனா தான் என்னென்னு நாங்களும் உங்களை பற்றி குறைகள் சொல்ல முடியுறதால தான் நாங்கள் இதுவரைக்கும் குறை சொல்லாமல் பத்திரிக்கை வர செய்தியை மாத்திரம் உங்கள்கிட்ட மேற்கோள் காட்டுறோம், எல்லாம் செய்கிறோம். இவ்வளோதான் விஷயம். ஆனால் 19ஆக 53 ஆண்டு காலமாக திராவிட இயக்கங்கள் ஆண்டது எதையும் செய்யலாம் தவறு. ஏன்னு கேட்டால் பல பத்திரிகை என்ன சொல்லுகிறேன், சென்ற முறை நாங்கள்ல இந்தியா டுடே என்கிற ஒரு புகழ்பெற்ற பத்திரிகை திராவிட மாடல் ஆட்சியில் இந்தியாவிலேயே நம்பர் 1 முதலமைச்சர் என்று அண்ணன் மு.க. ஸ்டாலின் தான் பத்திரிகை. இது நாங்கள் சொல்லல. அது இப்படி பல சிறந்த ஆட்சி நடத்தது தான் திராவிட இயக்கம், குறிப்பாக திராவிட மாடல் ஆட்சி. அதனால தான் சொல்கிறேன், அமைச்சர்கள் பேசுகிற பொழுதாக இருந்தால், குற்றச்சாட்டு இருந்தால் நீங்கள் அந்த இடத்த சுட்டி காட்டுங்க, இதை பண்ணீங்க அப்படின்னு சொல்லுங்க. இந்த 19 அதை பண்ணோம் இதை பண்ண நான் ஏற்றுக்க முடியாது. இல்லை உட்காருங்க. உரையினுடைய ஆரம்பத்தில் இல்லை, நான் உன்னிப்பாக இருக்கும். உரையினுடைய ஆரம்பத்தில் முந்தைய ஆட்சியிலும் பல நலத்திட்டங்கள் நிறைவேற்றினார்கள் அந்த ஒரு பாராட்டியும் சொன்னார் அவர். அதை நான் எல்லாரும் கவனிச்சு சொல்லியிருக்காரு. இருங்க, இல்லை அதையும் சொன்னார். நான் திருப்பி படிக்க சொல்லட்டுமா? அதை இல்லை அது சொல்லியிருக்காரு. இல்லை அதாவது முந்தைய ஆட்சியிலும் பல நல்ல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றினார்கள்னு ஒரு பாராட்டுவரையும் முதல்ல சொல்லிட்டு தான் மற்றது தான் பேச ஆரம்பித்தார். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் சொல்ல விரும்புவது என்னென்னா, இல்லை மாண்புமிகு அமைச்சர் சொல்வது போல் அல்ல. இல்லை இப்போ நீங்கள் சொல்ல வர்றது மாண்புமிகு அமைச்சர் சொல்லியது போல் அல்ல. 40-50 ஆண்டு காலமாக நாங்களும் நல்ல பணிகளெல்லாம் செய்திருக்கிறோம். அதோடு நீங்கள் அதை சொல்லி நீங்கள் உட்காரலாம். நீங்கள் ஒரு அனுபவம் உள்ள ஒரு பேரவைத்தல் வந்திருக்கிறீங்க. உங்களுக்கு நீண்ட நெடுநாளும் தெரியும், நீங்கள் திராவிட இயக்கத்தில் இருந்தவர், நான் அதெல்லாம் மறுக்கலை. நான் சொல்கிறேன், புதுசாக அமைச்சர் வந்திருக்கிறீங்க. நீங்கள் வந்து இப்போ பட்ஜெட் இப்போ தான் படிக்கிறீங்க. இதுக்கு பின்னால் நீங்கள் திட்டங்கள்லாம் போடப்பட்டு மக்களுக்கெல்லாம் போய் சேரணும். நீங்கள் இன்னும் போட்ட திட்டங்கள் எதுவும் மக்களுக்கு போகலை. இது வரைக்கும் நாங்கள் போட்ட பட்ஜெட்டில் எல்லாம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதுவும் நீங்கள் அதிகாரியில் கேட்டால் சொல்லுவாங்க, உங்களுடைய செக்ரட்டரி கேட்டால் சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற பொழுது இப்போ போடுற பட்ஜெட் தான் இன்னும் ஓராண்டு காலத்துக்கு உங்களுடைய திட்டங்கள்லாம் மக்களுக்கு போய் சேரணும். அப்படி சேருகிற பொழுது நீங்கள் அதெல்லாம் செஞ்சோன்னு பின்னால் பெருமையாக பேசலாம், நான் அதில் மறுக்கலை. ஆனால் நாங்கள் 43 காலமாக சாலையே கிடையாது பல கிராமத்து. நான் ஏன் பேசுகிறேன், என்னுடைய ஊருக்கு நான் 84 எம்எல்ஏ பாடுதான் எங்கள் ஊருக்கு நான் பஸ் விட்டேன், ரோடு கிடையாது. ஆனால் அதுக்கு பின்னால் திராவிட இயக்கம் வந்து தான் எல்லா கிராமத்துக்கும் சாலை போட்டிருக்கிறோம், எல்லா இடத்துக்கும் மருத்துவமனை கட்டிருக்கிறோம், ஆரம்ப சுகாதாரம் கட்டிருக்கிறோம், பள்ளிக்கூடம் கட்டிருக்கிறோம், உயர்நிலை கல்லூரியெல்லாம் கட்டிருக்கிறோம். நான் அதை வந்து பெருமையாக பேச நான் சொல்கிறோம் இல்லை. ஆனால் 53 ஆண்டு காலமாக ஆஸ்பத்திரியில் ஒழுகுது, டாக்டர் போடலை, அது போடலாம், எப்படி நாடு இதெல்லாம் செய்தது நாங்கள் தான்.
மாண்பு உறுப்பினர் இருங்க. நேற்று முன்தினம் பள்ளிப்பட்டு எம்எல்ஏவாக இருந்த ரெட்டியார் இல்லை ரெட்டி ஏகம்ப ரெட்டியார் அவருடைய 100ஆண்டு விழாவுக்கு போனேன். அப்போ நான் சொன்னேன் 84 நான் வந்து 17 தொகுதிகளுக்கு சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் உள்ளடக்கிய செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு 17 தொகுதிக்கு மாவட்ட செயலாளர் இருந்தேன். அப்போல்லாம் ரோடே இருக்காதுப்பா, அப்போல்லாம் லைட்டே இருக்காதுப்பா, கார்களே பல ஊரில் இருக்காதப்பா. அந்த ஊர்லாம் வரும்போது நான் எண்ணி பார்க்க இப்போ எவ்வளோ பெரிய வளர்ச்சி அடைந்திருக்கிறோம் என்று நான் சொன்னேன். காலப்போக்கில் ஒவ்வொரு ஆட்சியும் பல திட்டங்களை எல்லாம் நிறைவேற்றி அதான் அவர் சொல்ல வந்த கருத்து என்ன என்றால், அவ்வளவு செய்தும் கூட முதல்ல பாராட்டினார். முதல் பேராவே அதான், செய்தும் கூட இன்னும் வசதி இல்லாத இருக்கிற நிலைமை இருக்குது. நான் சொல்ல அது அந்த இடத்துல தான் அவர் சொல்கிறார். அப்படி தான் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் இருக்கு, இன்னும் செய்ய வேண்டிய பணிகள் ஏராளம் இருக்கிறது என்கிற அந்த அர்த்தத்தில் தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். தவிர ஒட்டுமொத்தமாக ஒன்றுமே செய்யலன்னு எப்படி சொல்ல முடியும்? அவர் நீர்வளத்துறை அமைச்சர் எதை சொல்கிறாங்க கேட்டுக்கலாமே. இல்லை உடனே கூட மாண்பு உறுப்பினர் அண்ணன் வந்து மூத்த உறுப்பினர், எதெல்லாம் செஞ்சுருக்கிறீங்க போகிறீங்கன்றது உங்களுக்கு எல்லாமே தெரியும். உண்மையாகவே டாக்டர் பற்றாக்குறை, நர்ஸு பற்றாக்குறையெல்லாம் இருக்குது. அதை ஏன் நீங்கள் அண்ணன் செஞ்சுருக்கலாமேன்றதை அவர் முதல்ல எல்லாமே நல்லா தான் செஞ்சுன்னு இருந்தாங்க. ஆனாலும் குறைகள் இருக்குது என்பதை தான் மாண்பு அமைச்சர் அவர்கள் அதை வந்து சுட்டி காட்டினார். இதே மாதிரி பர்டிகுலராக இப்போ இந்த அமைச்சர் இது செய்யலை, அவர் பேரை சொல்லி அவர் எதுவுமே அவர் சொல்லலை. அவர் ஒழுங்காக இப்போ தான் முதல்ல அமைச்சராக 100 நாள் தான் ஆச்சு. நாங்கள் அந்த 100 நாளே பல சாதனைகளை செய்திருக்கிறோம் என்பது உங்களுக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது நிறைய குறைகள் இருக்குது என்பதை அவர் சுட்டி காட்டினார். அதை கண்டிப்பாக எங்களுடைய ஆட்சியில் அதையெல்லாம் நாங்கள் செய்துவோம் என்பதையும் தெரிவித்துக்கிறேன். முன்னாள் முதலமைச்சர் சரி, இப்போ மாண்பு உறுப்பினர் பேசி முடிக்கிட்டோம். இல்லை முடிக்கலை, ஒரு கொடுக்குறேன். பேரவைத் தலைவர், மக்களுடைய தேவைகள் என்பது அதிகம்தான். எந்த காலகட்டத்திலும் மக்களுடைய தேவைகள் அதிகம்தான். ஆனால் அந்தந்த ஆண்டும் நிதிநிலை அறிக்கைக்கு ஏற்பத்தான் ஒரு அரசாங்கம் திட்டங்களை போட முடியும், வரவு செலவு செய்ய முடியும். அது எந்த ஆட்சியாக வந்தாலும் சரி, ஜனநாயக நாட்டில் அந்தந்த ஆண்டுக்கு வருகிற வருவாய் வைத்துத்தான் நாம் எப்பொழுதுமே போடுறோம். ஆனால் மக்களுடைய தேவையை முழுமையாக பண்ண முடியாது, பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக தான் பண்ணி வர முடியும். எனவே ஆண்டாண்டு நாங்கள் போட்ட பட்ஜெட்டு மக்களுக்காக 100% போட்டிருக்கிறோம், மக்களுடைய பாராட்டை பெற்றிருக்கிறோம். அதனால் வந்து குறை என்பது அவர் சொல்கிற அந்த அஞ்சலை அம்மாள் என்கிற ஒரு புகழ்பெற்ற சமூக சேவைக்கு கூட திராவிட மாடல் ஆட்சியில் தான் நாங்கள் நூலகம் கட்டுவதற்கு இன்றைக்கு திட்டம் தீட்டப்பட்டு பணம் ஒதுக்கப்பட்டு பில்டிங் கட்டுக்கிறாங்க அவங்களுடைய மாவட்டத்தில். ஏன்னா அவங்களுக்கு புகழ் சேர்க்கின்ற தான். இப்படி பலதை நாங்கள் திராவிட இயக்கம் செய்திருக்கிறோம். அதை செய்ததை வந்து நீங்கள் மனதார பாராட்டினாலும் பரவாயில்ல, குறை சொல்ல வேணும். முன்னாள் முதலமைச்சர் மிகு பேரவைத் தலைவர் அவர்களே, ஆளும் தரப்பில் இருக்கின்ற பேசுகின்ற அனைவருமே அண்ணா காலத்திலேருந்து எழுக்கிறாங்க. திராவிட பாரம்பரியம், திராவிட காலத்திலிருந்து என்ன செஞ்சீங்கன்ட்டு. ஆனால் இன்றைக்கு இருக்கின்ற நிலைமை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கடந்த கால 5 ஆண்டு கால நல்லாட்சியில் நாடு மட்டுமல்லாது அனைத்து மாநிலங்களிலும் முதல்நிலை மாநிலமாக பொருளாதார வளர்ச்சி 11.19% எட்டியிருக்கு என்று சொன்னால், இந்தியாவில் இருக்கின்ற மற்ற மாநிலங்களை காட்டிலும் தமிழ்நாடு வளர்ச்சி பெற்றிருக்கு என்று சொன்னால் திராவிட பாரம்பரியத்துடைய வளர்ச்சியாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பதை நான் பணிவோடு பதிவு செய்கிறேன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.